ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, நான் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்லபடியாக நான் நேற்றே வந்துட்டேன். ஓகேங்களா? நேற்று வரும்போது என்னாச்சு, அதாவது அன்னைக்கு போயிட்டு வரும்போது லேட் நைட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், அங்கேயே அப்படியே ஹால்ட் ஆகிட்டு மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயிலே காலையிலே விடிகாலையிலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி திருச்சி வந்துட்டு அப்புறம் நேராக ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே வந்து வந்தேன்னா அந்த வேலை முடிஞ்சுது. அப்படியே ஆஞ்சு ஊஞ்சி வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரின்ட்டு நான் இதை ஃபுல்லாக தூங்கியே பொழுத கழிச்சிட்டேன். ஸோ ஆண்டாள் கோயிலில் வந்து இங்கே பாருங்க, ஆண்டாள் சிலை வாங்கினேன் நான். எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து 250 ரூபா. ஆக்சுவலாக வந்து நான் மதுரையில் இதுக்கு முன்னாடி வாங்கின ஒரு சிலை இதே மாதிரி. பட் அது வந்து ரெட் கலரு. அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்ச சிலையை ஆற்றுல வைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பி வாங்கினேன். இது 250. அதே அந்த சிலை வந்து 400 ரூபாய் சொன்னாங்க. இது வந்து செராமேசன் பொம்மையா. இதுவும் வந்து பச்சை கலர்ல இருந்துச்சு. அங்க 65 ரூபா சொன்னாங்க. நேற்று ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும்போது இது 35 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ இது ஸ்ரீரங்கத்துல வாங்கினேன். அப்புறம் என்னாச்சு, இந்த போட்டோ வாங்கினேன். இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, காமிக்கிறேன் பாருங்க. இந்த போட்டோ வாங்கினேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி. ஓகேவா? அப்புறம் என்னாச்சு, எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டாங்கோ. சரி, இது இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறச்ச அந்த காலத்தில் வந்து கலர் கலராக போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். திருப்பி இதே மாதிரி வாங்குவோமேன்ட்டு வாங்கினேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன, இங்கே வந்து கம்பி கட்டுற கயிறு கொடி அது கொஞ்சம் அறுகிற ஸ்டேஜில் இருக்குது. சரி, இது ஒன்று வாங்குமே அப்படின்ட்டு இதுவும் ரேட் கம்மி தான். அப்படியே 2 நைட் பாலிஷ் வாங்கினேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ அடுத்த இது வரும். இங்கே பாருங்க, அழகாக இருக்குல்ல, ரெண்டுமே என்கிட்ட இல்லாத கழுது. ஸோ அடுத்த வீடியோ வரும். நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ அதுக்கான அவுட்ஃபிட் இது எப்படி இருக்குது சொல்லுங்க, நல்லா இருக்கா? ஸோ பக்கத்தில் தான், ஐ மீன் கொஞ்சம் தூரமாக தான் போகிறேன், சிம்பிளாக எலகண்ட்டாக. ஸோ இது வந்து சென்னையில் வாங்கினதோடு நீங்களே பார்ப்பீங்க. ஓகே மக்களே, அடுத்தது ஸ்மித் அண்ட் ஆப்பில் போட்டதெல்லாம் வந்துருச்சு. நான் பிரித்து நேற்று தான் பார்த்தேன். அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய் பாய். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இந்திரசேனா சைனிங் ஆஃப். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டுட்டு போங்க. மறக்காம இந்திரசேனா ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.